12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஈரோடு மாவட்டம் தேர்ச்சி விகிதத்தில் மாநில அளவில் 96.92% பெற்று முதலிடம் பெற்றிருக்கிறது. அது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது. மாணவ மாணவிகள் புரிந்து கொள்ளும் வகையில் பாடங்களை எளிதில் பயிற்றுவித்ததும் கூடுதலாக சிறப்பு வகுப்புகளை ஏற்படுத்தி பயிற்சி அளித்ததுமே வெற்றிக்கு காரணம் என்கின்றனர் ஆசிரியர்கள். 3 வருடங்களாக முதலிடம் பிடித்துள்ளது. அதை தொடர்ந்து நம்ம பிடிக்க வேண்டும் என்றால் மாணவர்கள் நல்லா புரிந்து கவனமாக படித்து பாடங்களை மனப்பாடம் செய்வதை புரிந்து படிக்க வேண்டும். அதற்கு கடுமையான உழைப்பு, நல்ல ஆசிரியர் வழிகாட்டுதலாம் நம்ம மாவட்டத்தில் சிறப்பாக இருக்குது. அத்துடன் விலையில்லா மடிக்கணினி, கல்வி உதவித்தொகை, மிதிவண்டி மற்றும் அதிக மதிப்பெண்கள் பெறும் மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு உள்ளிட்ட அரசின் திட்டங்களும் வெற்றிக்கு வித்தாக அமைந்ததாக கூறுகின்றனர் ஆசிரியர்கள். அவங்களுடைய திறன் அறிந்து நாங்கள் படிக்க வைப்போம். இப்போ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்குரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுப்போம். இப்போ கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க பாஸ் பண்ணுற அளவுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் முக்கியமாக படிக்கணுமோ, அவங்களுக்கு வினாத்தாள் என்னென்ன முக்கியமாக வருமோ எல்லாத்தையும் அவங்களால படிக்க முடியாது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு முக்கியமான கேள்விகளை ஆசிரியர்கள் கொடுத்து அதை எழுத வைப்பாங்க. ஆசிரியர்கள் கற்பித்ததை அப்படியே மனனம் செய்யாமல் அவற்றை புரிந்து உள்வாங்கிக் கொண்டு கற்றதால் பாடங்களை எளிமையாக புரிந்து கொள்ள முடிந்ததாக மாணவ மாணவிகள் கூறுகின்றனர். மேலும் கல்வி நேரம் தவிர்த்து கூடுதல் நேரம் ஒதுக்கி பயின்றதும் சிறப்பு வகுப்புகளை கூடுதலாக ஏற்படுத்திக் கொண்டதும் வெற்றிக்கு காரணமாக அமைந்ததாக கூறுகின்றனர் மாணவிகள். எனக்கு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ், எங்க ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் கரெக்டா நடக்கும். அதனால எங்க டீச்சர்ஸ் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நான் எப்போ டவுட் கேட்டாலும் எனக்கு சொன்னாங்க. அதையெல்லாம் அவங்கள டவுட் எனக்கு கிளியர் பண்ணனால தான் என்னால் நான் இந்த மார்க் எடுக்க முடிஞ்சது. ஈவினிங் 3 hours படிப்பேன், மார்னிங் ஒரு 2 hours படிப்பேன். நான் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்க மாட்டேன். ஃப்ரீயாக தான் கிளாஸில் என்ன டீச் பண்ணுறாங்களோ அது கிளாஸில் லிசன் பண்ணிவிட்டு வீட்டில் இது பண்ணுவேன். எங்களுக்கு எப்போவுமே எங்களுக்கு ஒரு சாப்டர் முடிச்சோன்னே எங்களுக்கு யூனிட் டெஸ்ட் வைப்பாங்க. சப்ஜெக்ட் படிக்கும்போது அதை புரிஞ்சு அந்த கான்செப்ட் வைஸ் படித்தோம் அப்படின்னா அதை மக்கப் பண்ண வேணுங்கிற அவசியம் கிடையாது. எதை படித்தாலும் புரிஞ்சு படிக்கணும், இன்ட்ரெஸ்டோட படிக்கணும். எவ்வளோ நேரம் படிக்கிறோங்கிறத விட எவ்வளோ நேரம் இன்ட்ரெஸ்டாக படிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுத் தேர்வில் வெற்றி பெற கற்கும் திறனை வளர்த்துக் கொள்வதுடன் பாடங்களை புரிந்து படித்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம் என்று கூறும் கல்வியாளர்கள் நுழைவுத் தேர்வுகளிலும் வெற்றி பெற நவீன பாடத்திட்டத்தை மாணவ மாணவிகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்றனர். விருதுநகர் மாவட்டமே எப்பொழுதும் முன்னிலையில் இருந்து வந்த நிலையை மாற்றி கடந்த 3 வருடங்களாக ஈரோடு மாவட்டம் இந்த நிலையை எட்டி பிடித்திருக்கிறது. ஆசிரியர்களினுடைய நீண்ட முயற்சியும் மாணவர்களுடைய கற்கும் திறனை மேம்படுத்தியதுமே இந்த வெற்றிக்கு காரணமாக கூறப்பட்டாலும் இனி எதிர்வரும் காலங்களில் நவீன யுத்திகளை பயன்படுத்தி மாணவர்களுடைய கற்கும் திறனை மேம்படுத்த வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் ஜான் மைக்.